வணக்கம் நண்பர்களே. அண்மை செய்திகளில் தொடர்ந்து இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் என்னன்றது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு ஹமாஸை போல ஹெஸ்புல்லா அமைப்பினால் எப்பேற்பட்ட பின்னடைவுகளை இஸ்ரேல் சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, வழக்கமாக உள்ள கோரிக்கை தான், புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு 2 மணி நேர ஆவணப்படம் இருக்குது. அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள். 3வது கோரிக்கைன்னு இல்லை, விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோட டெலகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம். தினமும் மாலையில் நான் பதிலளிப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக ஒன்றும் பதில் போட முடியல, கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால. பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும். உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம். அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொளியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான். லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான், கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான். இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான். மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அதாவது ஹமாஸ் நேரடியாக பாலஸ்தீன விடுதலைக்காகவே போராடி கொண்டு இருந்தாலும் அதற்கு சற்றும் சளைக்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருப்பது யாருக்கு? இஸ்ரேலுக்கு. அப்படி ஒரு தலைவலியாக இருப்பது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெஸ்புல்லா என்று சொல்லக்கூடிய லெபனானை சேர்ந்த ஒரு போராளி குழு. அவங்க இப்போது ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன், பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. அது கடந்த 8ஆம் தேதி அக்டோபர் முதல் 14ஆம் தேதி டிசம்பர் வரை அவர்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. 209 ATGM, அதாவது ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ் மூலமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. 131 மார்ட்டர் அண்ட் ஆர்ட்லரி ஷெல்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. 48 ஸ்னைப்பர் அட்டாக்ஸ் பண்ணியிருக்காங்க. 43 ராக்கெட் அட்டாக் பண்ணியிருக்காங்க. 35 பர்கான் ராக்கெட்ஸை ஏவி இருக்கிறாங்க. 20 ஏர் டிஃபென்ஸை ட்ரை பண்ணியிருக்காங்க இஸ்ரேல், அதை முறியடித்திருக்காங்க. அப்புறம் 14 ரீகாயில்லெஸ் ரைஃபிள், அதாவது ரைஃபிள் இப்படி பின்னாடி அடிக்கும், அப்படி பின்னாடி அடிக்காத மாதிரி உள்ள ரைஃபிள்ஸாக இருக்குது. அந்த ரைஃபிள்ஸ் மூலமாக சுமார் 14 முறை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 9 முறை ட்ரோன் மூலமாக அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கணக்கெடுத்திங்கன்னா மொத்தம் இந்த 1.5 மாதங்களில் சுமார் 509 அட்டாக் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக இஸ்ரேல் இராணுவ தளங்களில் 58 இடங்கள் மீது தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா, அங்கேருந்து ஒரு மர்காய்லாட் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி, அந்த மர்காய்லாட் பகுதியில் இருந்த இஸ்ரேல் இராணுவ தளத்தை ட்ரோன் மூலமாக தாக்கி அழிச்சிருக்கிறாங்க. இப்போ இது எப்பேற்பட்ட தலைவலியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஏர் ட்ராப் பண்ணாங்க அப்படின்னு. ஏர் ட்ராப்னா உங்களுக்கே தெரியும், வெள்ள நிவாரணம் போன்ற பொருள்களை தான் ஹெலிகாப்டரில் போய் போட்டு வருவாங்க. இவர்கள் இராணுவத்துக்கு சுமார் 700 கிலோ எடை கொண்ட உணவு மற்றும் ஆயுதங்களை லெபனான் பகுதியில் சிக்கி கொண்டு இருக்கும் இஸ்ரேல் இராணுவ வீரர்களுக்கு ஏர் ட்ராப் பண்ணியிருக்காங்கன்றதையும் பார்த்தோம். ஆக இந்த லெபனான் பகுதியை சேர்ந்த இந்த ஹெஸ்புல்லான்றது இவர்களுக்கு, அதாவது இஸ்ரேல் படைகளுக்கு ஹமாஸ் கொடுக்குற தலைவலியை விட பெரிய தலைவலியாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது டிசம்பர் 8ஆம் தேதி, நவம்பர் 8 ஆரம்பித்து டிசம்பர் 8னா ஒரு மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரம், சுமார் 38 நாள் 40 நாட்களில் ஹெஸ்புல்லா மட்டும் சுமார் 508 முறை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. யார் மேலே? இஸ்ரேல் படைகள் மேலே. இப்போ இவர்களுக்கு எத்தனை தலைவலி பாருங்கள். இந்த பக்கம் கப்பல் வந்தால் பிடிச்சி வச்சுக்கிறாங்க, இந்த பக்கம் ஹமாஸ் அடிக்கிறாங்க, அந்த பக்கம் வடக்கே இருந்து அடிக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் தன்னுடைய அந்த எதேச்சதிகார போக்கையும் இனப்படுகொலை சிந்தனைகளையும் விட்டு ஒழித்து அமைதிக்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு ஒரு சுமூகமான முடிவை எடுக்கவில்லை என்றால், அதாவது ஹமாஸ் கேட்பது போல 1965க்கு முற்பட்ட
எல்லைகளை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு உண்டான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவில்லை என்றால் இஸ்ரேல் முழுமையாக தன்னை அழித்து கொள்ளும். அவ்வளோதான் நடக்க போகுது. அது இஸ்ரேல் முழுமையாக கிட்டத்தட்ட சூசைட் பண்ணுற கண்டிஷனுக்கு தான் போயிட்டுருக்கு. அதை தீவிரமாக்குவதில் இந்த ஹெஸ்புல்லா தாக்குதல் ரொம்ப சீரியஸாக இருக்குது. ஏன்னா உள்ளே தாக்கி போய் இவர்கள் ஹெஸ்புல்லா ஹமாஸுக்கு ஆதரவாக மிசைல்ஸ் அடித்தாங்க. மிசைல்ஸ் அடித்த உடனே என்ன பண்ணாங்க, இங்கேருந்து இன்னொரு பிரிவு இராணுவத்தை அனுப்புகிறேன்ட்டு அனுப்பியிருக்காங்க இஸ்ரேல்லேருந்து. ஏற்கனவே இஸ்ரேலோட பெரும்பகுதியான இராணுவ படைகள் காசாவை நோக்கி தான் போய்கிட்டுருக்கு. இதே காலகட்டத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து நம்ம லெபனானை விட்டு வைக்கக்கூடாதுன்ட்டு அங்கேயும் போயிருக்கிறாங்க. எத்தனை முனையில் தாக்குதல் வந்தாலும் சமாளிப்போம் அப்படின்னு காட்டுறதுக்காக போயிருக்காங்க. போனவன் என்ன ஆயிடுச்சு, முதல் ரவுண்டு போனவங்க உள்ளே இஸ்ரேல் வீரர்கள் உள்ளே போய் சிக்கிட்டாங்க. லெபனான் பகுதியில் அவர்கள் சுற்றி வளைக்கப்பட்டு விட்டார்கள். அவர்களால் எங்கேயும் முன்னேறவும் முடியல, பின்வாங்கியும் வர முடியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அந்த ஏர் ட்ராப்லாம் நடந்தது. இது தவிர பார்த்திங்கன்னா, இப்போ நேற்று கூட பார்த்திங்கன்னா இந்த மர்கிலாட் அப்படின்ற பகுதியில் தங்கியிருந்த இஸ்ரேல் இராணுவ முகாமை ட்ரோன் மூலமாக அடித்து காலி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து இவர்கள் மீது வந்துக்கிட்டே இருக்கிறது தவிர இஸ்ரேல் எந்த இடத்துலையும் முன்னேறியதாகவே தெரியல. அதுதான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இதில் இவர்களுக்கு புரியாத விஷயம் என்னென்னா, ஒரு 2 நாடுகள் சண்டை போடுதுன்னு வச்சுக்கோங்க, 2 நாடுகள் ஒருவரோடு ஒருவர் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் வேறு ஒரு 3ஆவதாக ஒரு நாடு உள்ளே ஐயா வாங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி பேசி ஒன்றா சேர்க்க முடியும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஹமாஸோ சரி ஹெஸ்புல்லாவோ சரி ஒரு நாட்டின் படைகள் அல்ல, அவர்கள் போராளி குழுக்கள். அப்போ இந்த போராளி குழுவோடு பேசணும்னா இந்த நாடுன்ற பேரோடு இருக்கக்கூடிய இஸ்ரேல் தான் முன்னெடுக்கணும். புரியுதுங்களா? இஸ்ரேல் முன்னெடுத்தால் தான் பேச முடியுமேனா ஹமாஸ் பேச்சுவார்த்தைக்கு தயாராக தான் இருக்கிறாங்க. ஏன்னா போராளி குழுக்கள் எப்போவுமே அவர்களின் போராட்டம்ன்றது ஒரு அடையாளமாக தான் தாக்குதல் செய்வாங்க. ஒரு இடத்துல தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா அந்த இடத்த தாக்கி கைப்பற்றி அங்கே போராளி குழுக்கள் கொடியெல்லாம் நட்ட முடியாது. புரியுதுங்களா? அதெல்லாம் செய்கிறது கஷ்டம். அப்போ பிரபாகரன் ஒரு பெரும்பகுதியை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தார் இலங்கையிலன்றது வேற ஒரு பாராட்டக்கூடிய செய்தி. ஆனால் இவர்கள் அப்படிப்பட்ட பெரிய போராட்ட குழுவெல்லாம் இல்லை. இவங்க ஒரு சின்ன போராட்ட குழு தான். ஆனால் அந்த சின்ன போராட்ட குழுவை கூட இஸ்ரேலால் ஒன்றும் பண்ண முடியல. அதுதான் பிரச்சனையே. இது யாசர் அரஃபாத் காலத்தில் இருந்தே இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. யாசர் அரஃபாத் ஆரம்பிக்கிறாருன்றதுக்காக அவருக்கு எதிராக இவங்க ஹமாஸ்னு ஒன்று உருவாக்கி விட்டாங்க. அவன் என்ன எவ்வளோ நாள் பைத்தியக்கார மாதிரி நீ சொல்கிறதையே நம்பிக்கிட்டு இருப்பான், நீ தான் தாக்குதல் நடத்துறேன்னு தெரியுன்றப்போ அவன் ஆட்டோமேட்டிக்காக தன் நாட்டு மக்களின் உரிமைக்காக அவன் கிளம்பி வந்துட்டான். அவன் கிளம்பி வரும்போது முதல் முறையாக வரலாற்றில் நாம் பார்க்குறோம், ஒரு நாட்டின் போராளி குழுவுக்கு உதவுவதற்கு இன்னொரு நாட்டின் போராளி குழு நானும் வரேன் அப்படிங்கிறது. ஒன்று கூட இல்லை, 2 நாடுகளிலிருந்து ஹவுதி ஹெஸ்புல்லா 2 பேருமே வராங்க. ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு போராளி குழு தான் அந்த ஹவுதி. அவர்களும் ஹமாஸுக்கு ஆதரவாக வராங்க, ஹெஸ்புல்லாவும் ஆதரவாக வராங்க. அதிலும் ஹெஸ்புல்லாவின் தாக்குதல்கள் மிக கடுமையாக இருக்குது. அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஏன்னா ஹமாஸின் தாக்குதல் கொரில்லா படை தாக்குதல் போல் இருக்கும். இவர்களின் தாக்குதல் இராணுவ தாக்குதல் மாதிரியே இருக்குது. 508 இடத்துல அடிச்சிருக்கிறாங்க. 508 இராணுவ பேஸை இஸ்ரேலோட இராணுவ பேஸ் மீது 508 முறை தாக்குதல், அதுவும் 58 பேஸ் மேலே நடத்தியிருக்காங்க. அப்போ இந்த தாக்குதல்களை எல்லாம் இஸ்ரேல் தாக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன் முடியாது? அவர்கள்ட்ட ஏற்கனவே ஆயுதங்கள்லாம் ஆல்மோஸ்ட் தீர்ந்து போய் ஒரு ரவுண்டு இறக்குமதி கூட பண்ணிட்டாங்க. அந்த இறக்குமதி பண்ண ஆயுதங்களும் இப்போது போதுமான அளவுதான் இருக்குதா அப்படின்னா அதுவும் ஆமான்னு சொல்ல முடியாது. ஆக பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு கிழக்கு திசையிலிருந்து ஹமாஸின் தாக்குதல் வந்துக்கிட்டே இருக்குது. அதே நேரம் வடக்கு பகுதியிலேருந்து ஹெஸ்புல்லாவின் தாக்குதல் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த 2 தாக்குதல்களையும் தாக்குப்பிடிக்க முடியாது இஸ்ரேலால். எனவே இஸ்ரேல் உடனடியாக அமைதி பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வர்றது தான் நல்லதாக இருக்குமே தவிர இதுக்கு மேலே அவங்க இழுத்துக்கிட்டே போனாங்கன்னா அது அந்த இஸ்ரேல் நாட்டு மக்களுக்கும் கேடாகத்தான் முடியும். ஏன்னா இந்த போராளி குழுக்கள் இதுவரை தாக்குதல்களை இராணுவத்தின் மீது மட்டும்தான் நடத்துகிறாங்க. அவர்கள் இஸ்ரேல் மக்கள் மீது கை வைக்கலை. அடுத்த ரவுண்டு அந்த கண்டிஷனுக்கு அவங்க போனாங்கன்னா என்ன நடக்கும் அதை யோசிக்கணுமா இல்லையா? அதை இஸ்ரேல் யோசிப்பதே இல்லாமல் நெத்தன்யாகு தன்னுடைய அந்த சர்வாதிகார போக்கை கைவிடுவதாக தெரியவில்லை. இதை தொடர்ந்து உள்ள செய்திகள் வர
அந்த செய்திகளை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.